ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஏண்டா கூப்பிடுறானே போகலாமா? இந்த ஒரு தடவை நம்பி போங்கல, என்னதான் செய்யறான்னு பாப்போம். இன்னைக்கு என்ன கண்டென்ட்டோட வந்திருக்கேன்னா, இந்த மீன் தொட்டியோட தான். நம்ம வந்து ப்ராப்பரா என்னால மெயின்டைன் பண்ண முடியாததுனால இதுல வாங்கி போட்டிருந்த மீன் குட்டி எல்லாம் செத்து போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா நான் எந்த மீனையும் வளர்க்கல. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால என்னால அதை மெயின்டைன் பண்ண முடியாம நான் வந்து மீனே வாங்கல. இப்போ ஒரு பிளானோட வந்திருக்கேன். நம்ம வந்து மீன் வாங்க போலாம். இந்த தொட்டியை கிளீன் பண்ணி இதுல வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி மீன் வாங்கி விட்டு கொஞ்சம் சந்தோஷப்படலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க மீன் வாங்க போகலாம். என்னோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு அந்த லொக்கேஷனுக்கு கிளம்பிட்டேன். நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக்கு. நான் நினச்ச டைமுக்கு அங்கே என்னால் ரீச் ஆக முடியல. பட் ஆல்மோஸ்ட் நம்ம நியர்பை வந்துட்டோம். ஷாப் வந்து இது பக்கத்தில் தான் இருக்குது. மேபி எர்ணாகுளம் சைடில் உள்ளவங்களுக்கு இந்த லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் இது எந்த ஏரியான்னு. ஸோ நான் நிறைய மீன் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு டவுட் இருந்தது. அங்கேருந்து பையா கிட்ட வந்துட்டு ஹிந்திக்கார பையன் தான். ஸோ அவங்கக்கிட்ட இதில் என்ன மீன் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன். அங்கே எனக்கு இந்த பிளாக் கலரோ இந்த பேட்டர்ன்ல உள்ள ஃபிஷ் வந்து கொஞ்சம் பயங்கரமா அட்ராக்ட் ஆகுது. அதுதான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இது வாங்கினா என் பவுலுக்கு எந்த மாதிரி செட் ஆகும்னு ஃபைனலாக ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு இதை எடுத்து தாங்க அப்படின்னு கேட்டேன். ஆனால் நான் செலக்ட் பண்ணதை அவர் வந்து எடுத்தாரா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிருச்சு. என்னடா ஏ ஸோ அது நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் இதுதானா அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். எஸ், ஃபைனலி நம்ம வந்து பில் கவுண்டர் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருந்தது. எனக்கு பயங்கரமாக ஓகே இது வாங்கலாமாங்கிற அளவுக்கு ஆசையை தூண்டிருச்சு. பட் இப்போதைக்கு நம்ம அது வேண்டாம், நம்ம பவுலை மட்டும் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு ஃபிஷ் இருந்தது. அது வந்து எனக்கு பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நான் அதில் வந்து கை கொடுத்து விளையாடிட்டு இருந்தேன். அது ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் என்கிட்ட வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் அவர் என்னை கட் பண்ணி காசை கொடுத்து போமா வெளியே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபைனலி நம்ம ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்டை வாங்கிட்டு அங்கேருந்து டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஓகே, நம்ம வந்து பாட்டில் வந்து இப்போ அப்கிரேட் பண்ணிட்டோம். வெளியே போய் ஆக்வாரியம்ல நம்ம வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன ஃபிஷ் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? தடான் 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 தடான். அதுக்கு முன்னாடி நான் நிறைய மீன் பார்த்தேன். ரெகுலரா நான் இதுக்கு முன்னாடி வளர்த்ததும் பார்த்தேன். டிஃப்ரெண்ட் வெரைட்டில அப்படி பாக்குறதுக்கே சூப்பராலாம் இருந்தது. பட் அதெல்லாம் இந்த பவுல்ல செட் ஆகாது. அதனால அதெல்லாம் விட்டுட்டு என் கண்ணால இதுதான் கொஞ்சம் பளிச்சுன்னு பட்டதுனால இப்ப பாக்கலாம் வாங்க. டடா 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 டடா. இவரதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு. வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஜைஜாண்டிக்கா தெரியலாம். பட் நிஜத்துல அப்படி கிடையாது. ரொம்ப சின்ன பிள்ளை. இந்த சின்ன பிள்ளை பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த ஷாப்ல பாக்கும்போது ஒரு 4 பேர் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு உருண்டுகிட்டு அப்படி வெளியில வந்து எட்டி எட்டி பார்த்தாரு. என்ன சுதந்திரமா வாழ விடு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப பிடிச்சதுனால சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், இவரையே வளர்க்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி இவரை வளர்க்கறதுக்கு எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் வளர்த்தது கிடையாது. ஃபிஷ்னா ஓகே ஒரு ஐடியா இருக்கு. மோஸ்ட்லி நிறைய பேர் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் வளர்க்கறது தான் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நான் இது வரைக்கும் பார்க்கல. நீங்க எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து இவரை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறது ஐடியாவும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரியாது. I don't know what is கடிக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. வேலை கடிச்சாலும் பரவாயில்ல, பழகிக்கலாம். அதுக்காக தானே நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா லாப்ஸ்டர் மாதிரி இருக்கு இல்லையா? சோ ஆனா இது லாப்ஸ்டர் கிடையாது. இது பேர் வந்து கிரே ஃபிஷ். புரியலையா? ஆனா இது நல்ல தண்ணியில மட்டும் தான் வளரும். அதனால இது பேரு கிரே ஃபிஷ். இதுக்கு இது பேர் இல்ல, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த பேரை நான் இப்ப சொன்னேன்னா என் பிரதர் கண்டிப்பா என்னை தூக்கி போட்டு மிதிப்பான். பட் இருந்தாலும் அதுதான் இவனோட பேரு. பேர் வந்து மாயாண்டி. இப்போ மாயாண்டியும் நானும் எப்படி நல்லா பழக போறோம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வீடியோவை காட்ட போறேன். ஏன்னா நானும் என் பிரதரும் கண்டிப்பா நல்லா பழகினதே கிடையாது.
சப்போஸ் அவன் தான் என் கூட ஒத்துமையா போகல, இவனாவது என் கூட ஒத்துமையா போக மாட்டானா அது முடியாது அப்படிங்கறதுக்காக தான் இவனுக்கு அந்த பேர் நான் வச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் இனி எப்படி இருக்க போறோம், எப்படி இவன் என் கூட பழக போறான், என்ன கடிக்க போறானா இல்லையா அப்படிங்கறத வரக்கூடிய இனி வீடியோக்கள்ல நீங்க நம்ம பார்க்கலாம்.